ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் பார்ப்பீங்க. ஸோ இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் வரும் சரிங்களா, இந்த சீட் வரும். ஸோ இப்போ இந்த சீட்டை எடுத்துகிட்டு சேம் இந்த சீட் என்ன ஒரிஜினாலிட்டி இருக்கோ ஸோ அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண ப்ளைவுட்டு சீட்டு ஓகேங்களா, மேட் மாதிரி. ஸோ இதை வந்து இப்போ நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி ஆல் டைப் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஓன் மேக் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த சவுண்ட் ப்ரூஃபிங்காக மேட்டு, அதாவது ஸ்பான்ச்சு, தர்மாக்கோல் ஸ்பான்ச் வரும். ஸோ அந்த ஸ்பான்ச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்காந்து கூட தண்ணி பட்டாலும் எந்தனாலும் எதுவும் ப்ராப்ளம் வராது, ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே மேட் வந்துடும், பிளாக் கலர் மேட் வந்துடும். ஸோ இது பேஸ்ட்டு பண்ணி ப்ளஸ் பின்னும் பண்ணியிருக்கோம். அங்காட்டி இந்த மேட் வந்து விழிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு சீட் கவர் போட்ட மாதிரி இருக்கும். சேம் இது என்ன ஒரு இது இருக்கோ அதே சைஸு ஓகேங்களா, அதே மாதிரி இது பண்ணி ரெடி பண்ணி போட்டாச்சு. அப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பாக்ஸ் இந்த இடத்துல பாக்ஸில் வச்சு போடுவீங்க. ஸோ அது பெருசாக எஃபெக்ட் இருக்காது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டுக்காது. லக்கேஜ் வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்பேஸு வந்து நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. சிலிண்டர் இருக்க வண்டிக்கு மட்டும் சிலிண்டர் ஃப்ரண்ட்டில் மாட்டுற மாதிரி வரும். மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. சிலிண்டர் கொஞ்சம் பின்னாடி தள்ளி மாட்டினாங்கன்னா, சிலிண்டர் இங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து மாட்டினாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ ஒரு சில வண்டியில் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணி மாட்டுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதில் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. இப்போ இந்த சீட்டு வச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இதை கட் பண்ணுற மாதிரி வருது, சேஸவே கட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இப்போ இந்த சைடுமே நல்லாவே ஃபுல்லாக வருது. ஸோ இது ரெண்டையுமே கட் பண்ணால் தான் ஊஃபர் வைக்க முடியும். ஸோ இதை இப்போ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுற பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேஸை வந்து கட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து இந்த இதுக்கு எவ்வளோ இது பிடிக்குதோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணி ஸோ இதை கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓவல் டைப் போடுற மாதிரி 2 சைடுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது கட் பண்ணால் தான் வைக்க முடியும். இது ஒரிஜினாலிட்டி வந்து நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் வைக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து போல்ட்டு போடுறதுக்கு வந்து இந்த சீட்டில் வந்து எங்கே ஹோல்ஸ் இருக்கோ அதே ஹோல்ஸ் இதில் போட்டாச்சு. ஸோ அந்த லாக்குக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 mm வந்து பார்த்திங்கன்னா நம்ம போல்ட் நெட்டு போட்டு எல்லாத்துக்கும் வாசர் போட்டு இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் வாசர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வர்றதுக்கு ஸ்பீக்கர் லைன் எடுக்கணும். ஸோ இந்த ஃப்ரண்ட்டுலேருந்து நம்ம இப்போ ஸ்பீக்கர் லைன் எடுத்து கொண்டாந்து இப்போ செட்டு பிரித்தாச்சு. ஸோ இந்த செட்டுலேருந்து நம்ம ஸ்பீக்கர் லைன் வந்து ரியருக்கு 2 ரைட்டு லெஃப்ட்டு கொண்டாடணும். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு அதுக்கு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து எதுவில் லைன் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். அதாவது ரைட் சைடு வர இந்த சீட் பெல்ட் கவர் மேலேருந்து இந்த இது வருது பார்த்திங்களா, ஒரு புஷ் மாதிரி இருக்குது. இதில் லைன் கொண்டாந்து இதுலேருந்து நம்ம வந்து இந்த டோர்லேருந்து வந்து நம்ம இந்த கீழே இந்த டாப்பில் பிரித்து ஸோ இந்த சைடு ஃபிரிங்பாங்க அதெல்லாம் பிரித்து ஸோ அதுலேருந்து கொண்டாந்து நம்ம அந்த ஆம்பிளியஸ் அதாவது அந்த கார் செட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ இப்போ நான் அந்த லைனில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே பிரிக்கணும், பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு கவர் எல்லாமே பிரித்தாச்சுங்க. இந்த சைடு பிரித்தாச்சு, இங்கே ரைட் சைடு டிரைவர் சைடு ஃப்ரண்ட் அதுவுமே பிரித்தாச்சு. ஸோ இதில் தான் இப்போ நம்ம ஒயரிங் கொண்டு போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒயரிங்கில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் லெஃப்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன் கொண்டு வந்தாச்சு. ஸோ இது வழியாக வந்து ஸோ இந்த புஷ் வழியாக வந்து ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒயர் எங்கே வருதுன்னு உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒயரிங்க தெரியும். ஸோ இதில் போய் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ரியர் ரைட் டோரு. இதில் வந்துடும் ஒயரு. இப்படி இதில் வந்து இது வழியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்டுக்குள்ளே போய் ஃப்ரண்ட்டு செட்டு இருக்க இடத்துக்கு லைன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் லைன் வந்து இங்கே டம்மி பண்ணியிருக்கு. ஸோ இதில் நம்ம ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டு ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி அந்த மேட்டை மாட்டிடலாம், அந்த சீட்டை மாட்டிடலாம். இப்போ இந்த சீட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்க்ரூ போட்டோம்னா வந்து சீக்கிரம் வந்து பிடுங்கிட்டு வந்துடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஜிங் போல்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சர்வீஸ்க்குலாம் எலக்ட்ரிஷியன்லாம் யூஸ் பண்ணுவாங்க சர்வீஸ் பாக்ஸுக்கு. ஸோ அந்த பால்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து இந்த சீட்டை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஃபைனலாக இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ரைட்டு லெஃப்ட்டுக்கு வர ஓவல் டைப் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 600 வாட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சப் ஊஃபரில் என்ன ரிசல்ட் வருமோ
அதாவது சப்வூஃபரில் மீடியமான ஒரு லெவல் வைக்கும்போது என்ன ரிசல்ட் வருமோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. ஸோ குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி பார்க்கவே கொஞ்சம் ப்ரீமியமாக கொஞ்சம் நீட்டாக போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வண்டிக்கு போடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டோக்கு போடலாம், ஜென்னு 800 எல்லாத்துக்குமே போடலாம். ஸோ இண்டிகா எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஸோ நம்ம 800 ஜென்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து அதிலே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் சேஸை கட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ நம்ம டிக்கி டோரில் மாட்டுற மாதிரி இருந்தால் தான் நம்ம சேஸை கட் பண்ணுற மாதிரி வரும், அதாவது டோரை கட் பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஆடியோ டெஸ்டிங் நான் லாஸ்ட் எண்டில் கொடுத்துருக்கேன், காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ டெஸ்டிங்லாம் நம்ம தமிழில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணிக்கங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதே போல் ஒரு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். இது போல் ஆடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் என்றென்று அன்புடன் SVV Audios தமிழ். கொஞ்சம் பேசு